ஹாட்ஸ்பாட் 2 ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் பற்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் இந்த மொத்த டீமும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து நான் பிகினிங்கில் வந்து மிமிக்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது விக்னேஷ் கார்த்திக் தான். எல்லாருக்கிட்டையும் பண்ணி காமிச்சிருக்கேன், யாரும் கண்டே பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அவரும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் கண்டுபிடிச்சதுனால அவரும் என்னை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுலேருந்து எங்கள் பயணம் தொடங்குச்சு. அப்போவே அவர் வந்து சூப்பராக கதை சொல்லுவாருங்க. அவர் போயிட்டு எந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னாலும் கண்டிப்பாக செக்கு போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஏன்னா நானே வந்து டீ வாங்கி கொடுத்துருக்கேன் கதை கேட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக கதை சொல்லுவார். அவரோட க்ரியேட்டிவ் லெவலே வேறு தான். ஆக்சுவலாக வந்து ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போதே நம்மால் மட்டும் வித்தியாசமாக ஒன்று யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபரீனா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணவரை பெண் குயின் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் இருந்தாலும் அவர் போனது டிஃப்ரெண்ட்டான வே தான். எல்லாரும் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு கோணத்தில் பார்க்குறாங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட்லேருந்து பார்க்குறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து எங்கே நான் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது கூட எனக்கு பெருசாக தெரியல, நாங்கள் ஜாலியாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். எங்கே நான் பயந்தேன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்து தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதில் வரும் சிவகார்த்திகேயன் 2050 முதலமைச்சர் அப்படின்னு. ஐயோ, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எதிர்கட்சி தலைவராக விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அவங்கெல்லாம் நினைப்பாங்க, தலைவரை நாங்கள் பாட்டுன்னு சிவனேன் தானே சுற்றிட்டு இருந்தோம், என்னையாண்டா இழுத்து விட்டேன்ற லெவலில் ஒன்று இருக்கு. அப்படி ஒன்றும் நான் பேசல, நீ அழுகுற அளவுக்கு அப்பாவை பற்றி பேசுனால. அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஸ்டோரி, இந்த ஃபேன்ஸை வச்சு ராசா தாதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பெரிய இடத்துல கை வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தலைவரே அப்படின்னா இல்லை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார். அதில் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆதித்யா பாஸ்கர் ப்ரோவும் அப்புறம் ரக்ஷன் ப்ரோவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ அவர் வந்து ராசா ரசிகராக வந்து யார் பேச்சும் கேட்கவே மாட்டார். அந்த ஆப்போசிட்டில் வந்து பொண்ணோட அப்பா சொல்லி கூட கேட்க மாட்டார். அப்படின்னு விக்னேஷ் கார்த்திக் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சரி யார் அப்பா சொல்றதையும் கேட்க மாட்டாருன்னா அவங்க அப்பாவே கேஷ் பண்ணி அவரு மூலியமா சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவரும் தம்பிங்களா அந்த மாதிரிலாம் இருக்காதீங்கப்பா, ரசிகராருங்க, வெறியனா இருக்காதீங்க அப்படின்னு லென்த்தாக டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அவருக்கே நான் ரசிகராவன்னு சொல்லி சுந்தர் பாலாவை வச்சு சொல்ல வச்சு அவருக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா நீங்கள் இன்னும் திருந்த மாட்டீங்களாடான்ற மீட்டரில் முடிச்சிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது கதை, சரி அந்த கதை எப்படி எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா கதை சொல்ல தலைவரை லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டேனா, நேற்றே வந்து ட்விட்டரில் வைரல் ஆயிடுச்சு தலைவரை. அப்படியா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்றது? சரி, ரெண்டாவது கதை பார்த்தீங்கன்னா தம்பிராமையா சாரோடைய கதை. அவர் வந்து அவருடைய கதையில ஸ்கோர் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு பக்காவான ஒரு மேட்டர் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு.